முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி வாதம் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று துவங்கியது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி வாதம் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று துவங்கியது. கர்நாடக அரசு தரப்பில் வக்கீல் தவே வாதாடினார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரும் வருமானத்துக்கு அதிகமாக 55 கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்ததாக கூறிய வக்கீல் தவே, அரசு ஊழியர் என்ற முறையில் தனது சொத்து விவரங்களை ஜெயலலிதா வெளியிடவில்லை என்றார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்ப்பதில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி 4வரும் சதி செயலில் ஈடுபட்டதாக கூறிய கர்நாடக வக்கீல் தவே, அதற்கான ஆதாரங்கள் இருந்தபோதும் அதை கர்நாடக உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டதாக கூறினார். ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகள் கடுமையானவை என்ற போதிலும் அவற்றை சாதாரணமாக உயர்நீதிமன்றம் கருதிவிட்டதாகவும் தவே கூறினார். கர்நாடக அரசு தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க 3 நாள் அவகாசம் கோரியுள்ளதால் புதன், வியாழக்கிழமைகளிலும் வக்கீல் தவேவின் வாதம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.